guys, இன்னைக்கு நம்ம ஃபன் பேட்டில் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். இது ரொம்ப நாளாக கேட்காத ஒரு கேம். இது விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த கேம் நல்லாயிருக்கும். இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. எம்பி வந்து 73 சம்திங் இருக்கும். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கூட அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எழுதிட்டு பெல் சிம்பிள் போட்டுருங்க கமெண்ட்டில். 15K லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட அடுத்த வீடியோ நான் போடுறேன். சரி, இன்றைக்கி நம்ம லெவல் 1லேருந்து லெவல் 20 வரை விளையாட போகிறோம். ஃபஸ்ட் லெவல் வந்து 5 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும் நம்மளால். இப்போ இவங்கள வச்சு நான் 5 பேர் வச்சு மேட்ச் முடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்ப மாட்டிங்களே. நம்பி தான் ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கைன்னுவாங்களா, அந்த மாதிரி. இவங்க என்னங்க இது இப்படி நடக்குது? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வெற்றி சொல்ல முடியுதுல்ல. செகண்ட் வார் நடக்க போகுது. செகண்ட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு வச்சுக்கிட்டு வரானுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணமாட்டானுங்கலாம் சொல்ல முடியாது. இவனுக்கு டேஞ்சர் பண்ணு ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த ஏகப்பட்டதை வச்சு நம்ம வந்து விளையாடலாம். பட் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆர்ச்சஸ் ஒருத்தர் இருக்காங்களே, இவங்கள லைனாக வைப்பி வச்சுட்டு ஃபயர் ஆர்ச்சஸ் இப்படி லைனாக வைக்க முடியாது. என்கிட்ட காசு ரொம்ப கம்மியாகுதுங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா வந்து இது ஆர்மியை உருவாக்கணும், படையை உருவாக்கணும். அந்த படையை கீழே ஒரு காயின் கொடுத்துருப்பாங்க. அந்த காயின் முடியாது, காயின் எவ்வளோ பத்துதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எதிரி படையை அடிக்கிற அளவுக்கு நீங்கள் காயின் வைக்கணும். இதுதான் நம்ம அது வந்து எதிர்நாடு. சரி, வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இவங்களை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி இவங்களை வச்சுட்டேன். ஆரம்பிக்கட்டும் போராய். ஏங்க ஒரு ரெண்டில் கை பண்ணுறானு எல்லாரையும் 3 பேர் கல்யாங்க போல. ஏங்க அவனுக்கு 50 ரெடி பண்ணிட்டானுங்க, அடிச்சானுங்க, வின்னு. செகண்ட் ரவுண்ட் மட்டும் ரொம்ப ஜீதுங்க. அடுத்த ரவுண்டு பாருங்க, புஷ்பாகனை வச்சுக்கிட்டு கோபாய் ஒருத்தர் நிற்கிறான். அதே ஆள் திரும்ப பார்த்தீங்கன்னா இவங்களே லைனாக வைக்கிறேன். இவங்க தேவையான ஆள் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். குதிரை இருக்குது, ஆனால் குதிரையாக இருக்கும். 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் தொட்டுக்க முடியுது. ஆனால் இதுக்கு மேலே 40 காயின் வச்சு அவனே வாங்க முடியாது. ஜெயிக்க முடியுமான்னு தெரில. குதிரை தான் நம்ம லாஸ்ட் ஸ்டாப்பு. முடிச்சிட்டோமா? ஏதோ அவ்வளோதான், அவனை மிதி வெற்றி. 4 பேர் வச்சு மேட்ச் முடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா இவனுங்களை வந்து ஷீல்டு நேரம் அடிக்க முடியாது. இவனுக்கு சரியானவங்க இவனுங்க தான். இவங்க சைடில் போட்டுடலாமா? இது இவங்க சைடில் போட்டுக்கலாம். இவங்களை முன்னாடி இறக்கணும். இவங்களை முன்னாடி இறக்கணும் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டெலிட்டானாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுழற்சி சேர்ப்பேன். அதுக்கப்புறம் அட்டாக் பேஸ்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தனியாக போய் நிற்கிறான். 2 ஹெவி ஷீல்டு இருக்கிறேன். இப்போ அட்டாக்கிங்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் போடுறோம். ஃபயர் நார்மலாக ஆச்சு 4 பேர் இருக்கிறேன். ஆரம்பிக்கட்டும் போரை போடு. தகடு 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 கட்டு சிவா சப சம்பா சிவ சிவ சம்பா டகடன் டகடன் டகடண்டே. இன்னும் நடக்குதுன்னு தெரிலங்க. இன்னும் எல்லாம் கை பண்ணிட்டீங்க. ஆகாயத்தில் எவனோ பறப்பானான்னு தெரிலங்க. எல்லாம் பறக்கிறானுங்க. இந்த ராக்கெட் ஊடுறானுங்க என்கிட்ட. ஏங்க நம்மகிட்ட ஏகப்பட்ட பேர் இன்னும் ஈட்டி வச்சு வின்னு. அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே ஆளுங்க இறக்க மாட்டேன். மஸ்கட்டர்ஸுன்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் இறக்கலாம். ஆல்பர்ட்
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம் த்ரோவர் கொஞ்சம் இறக்கி பார்ப்போம். மேலே கிரிம் ரீப்பர் இறக்கி பார்ப்போம். சரி ஆரம்பிக்கட்டும் போரை. 6 பேர் இருக்கிறாங்க நம்ம டீமில். ஆனால் ஸ்டார்டிங் பண்ணுற இது போடுறானுங்க வேறு தான் சொல்லுறானுங்க. பாம் த்ரூ ஏன் வச்சு தெரியுமா? அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ரேஞ்ச் இருந்துக்கிறாங்க. ஏங்க அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சே போதும் இன்னும் நினைக்கிறானுங்க. காசு இன்னும் எங்கே நினைக்கிறாங்க. வெற்றி நமது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிம் கேட்டிக்கிறானு போதும். இப்படி இறங்குறானு பாருங்க. ஹாஃப் பிளேட்டுன்றவங்களை இறங்கி பார்க்குறேன். 5 பேர் தான் இருக்க முடியும். ஹெவி ஷீல்டு வந்து வைக்கிறேன். எங்க இவனுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவனுங்களை இப்படி இறக்கியிருக்கேன். ஆரம்பிக்கட்டும் போரை. நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக ஆளுங்க இருக்கானுங்க. எவனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாம் கிடையாது. கவுபாய்ஸ் இருக்கிறது. ஹாப்லைட் காலி நினைக்கிறேன். பின்னாடி திரும்பிட்டானுங்க. விட்டா அப்படி ஜெயிச்சானுங்க தெரியலையே. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருங்க இது லெவல் பார்ப்போங்க. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம 1 to 20 நடக்குதுன்னு தெரில. பார்ப்போம். ஏங்க தப்பான லெவல் நினைக்கிறேன். வேறு எதுவும் ஒரு லெவலு 7. ஆமாங்க 7th லெவலில் வந்திருக்கோம். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்லாம் கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன். ப்ராலர் யாருக்கு பாருங்க ப்ராலர் அதிகமாக இருக்கிறேன். சேஃப்டியும் கொடுப்பானுங்க. கையை வச்சு அடிப்பானுங்க. கூட வந்து ஃபயர் ஆர்ச்சர்ஸ். நான் போக ஆரம்பிச்சு சொல்லலாம். ஓகே என்ன இப்போ பண்ணுறீங்க? சவுண்டு கேட்குதுடா. சரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையிட்டானுங்க. தேவையில்லாத இறக்கிட்டானுங்களா. தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணிடவே கூடாதுங்க. இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. எண்டு பேட்டில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு போன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம். ஸ்டார்ட்டே கொடுக்கலங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள. நான் கேட்டேன்டா அவங்ககிட்ட. இதுங்க 6 காயின் வச்சு நான் என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து ஃபயர் ஆர்ச்சர்ஸ் வைக்கணும். ஃபயர் ஆர்ச்சர்ஸ் மெயின். ஃபயர் ஆர்ச்சர்ஸ் வச்சுட்டாங்க. ஆரம்பிக்கட்டு போகிறேன். என்ன பண்ணுவானுங்கன்னு தெரிலங்க. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எத்தவனும் சாச்சிட்டானுங்க. நல்லாகப்பட்டானுங்க. எங்க இவனுக்கு வேஸ்ட் பண்ணுதுங்க பிராலர்ஸு. கீழே வந்துடுவானுங்க பொழுது. பாதி பேர் கீழே வந்துடுவாங்க. அதான் ஒரே சந்தோஷம் இந்த கேமில். இந்த இடத்துல 7th லெவலில் நல்லா முடியுமானே தெரில. நாங்க இப்போ ஆர்ச்சர்ஸை தான் டார்கெட் பண்ணுவானுங்க. 2 பேர் ஜல்லி ஆகிட்டானுங்க. ஆர்ச்சர்ஸ் அடிச்சுனுங்கடா இப்போ போகிறதுக்குள்ள வந்துருக்கான். உயிரோட இருக்கான். மொத்த காலா செய்து போயிடுவான் அடிச்சு. வெற்றி. எஸ் வெற்றி நமது 8th லெவல் வந்திருப்போம். கிரிம் ரீப்பர் வச்சு தான் போன மேட்ச் ஜெயித்தோம். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்பர்ட்டி இறக்கியிருக்கேன். ஆல்பர்ட்டியும் கலி பண்ணுறக்கான என்ன பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோல்ஜர்ஸ் இறக்கியிருக்கேன். அதுக்கு இறக்கியிருக்கேன். ஏன்னா அந்த தூரத்துலேருந்து அடிப்பானுங்க. ஃபயர் ஆச்சு சவுண்டே இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சு வச்சு இறக்கியிருக்கேன். ஆரம்பிக்கட்டும் போரை. சிவா சிவசம்பா சம்பா சிவசம்பா போடு. யாருடா நீ? கால் நோண்டி வராங்க. கீழே வந்துட்டா நான் ஜெயிச்சேன். எங்க ஆல்பர்ட் போடு வாடா. எங்க கௌபாய் பயிர் ஸ்ட்ராங்கு. கௌபாய் ஸ்ட்ராங் போடு. யாருக்கிட்ட 9th லெவலில் வந்திருக்கேன். இவனுங்களை ஏன் இறக்குறானுன்னு தெரியல இந்த தத்தி பசங்களை.
சரி, பிராம் த்ரூவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பேன். பாம் த்ரூவர் சன பிளேயர். ஐயா காயினை பார்க்க மறந்துட்டேன். சரி, என்ன பண்ணுறது? வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கட்டும் போரை. சம சம போடு போடு வெளுத்து கட்டுக்கலாம். அப்படி போடுங்கடா மை மேன் பச்சு பாட்டு வெளு. பாம்புடாயா போடுங்கடா போடு. வெற்றி நமது. 10வது லெவல் வந்திருக்கேன். அம்பூர்ரோன் வந்திருக்கானுங்களா? அம்பூர்ரோன் தான் பெஸ்ட். அம்பூர்ரோன் பெஸ்ட். அம்பூர்ரோன் தான் பெஸ்ட்டே. ஸ்பியர்மேன் எங்கேயே ஹெல்ப் பண்ணிட்டானுங்கயோ. சோமஸ்ட்ராங்க. அடிச்சிருங்கடா. அடிச்சிருங்கடா. எல்லாங்களி எங்க என் பேட்டில் ஆர்மியை பிளான் பண்ணாமல் இறக்கிப்போம். ஃபயர் ஆச்சு. ஒருத்தர் ஆட் ஒன் பண்ணிட்டேன். அந்த தூரத்தில் தான் அடிக்க முடியும். தூரத்தில் அடிக்கிற ஆளுங்க இவங்க தான். ஆரம்பிக்கட்டும் போரை. இவங்களை அடிக்கிறது ரொம்ப இவங்களை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது. பண்ணுறதுனே தெரியல. டிஃபீட் ஆகிட்டோங்க. ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வச்சா எவனால் அடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்மி பிளான் இருந்தோமே. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் எங்களை இறக்கியிருக்கேன். போட்டு தள்ளுற மாதிரி எவ்வளோ இருக்கான்னு பார்ப்போம். சரி, இவன் மட்டும் தான் இருக்கான். இப்போ போகிறேன். ரொம்ப குதிரை வேலையாக இருக்கான். முன்னாடி போக மாட்டாங்க. போ குதிரை. முன்னாடியே போயிருந்துருக்கலாம்ல. ஆளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. நம்மகிட்ட ஆளுங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த பக்கம் 3 பேர் தான் வராங்க. குதிரை தாங்க காரணம் எல்லாத்துக்கும். வின்னு 11th லெவலுக்கு வந்திருக்கேன். 2 பேர் இருந்தாலும் உஷாராக இருக்குங்க. ஒன்றுதான் முடிச்சுவானுங்க மேட்சை. நீங்கள் முடிச்சுருங்கடா மேட்சை. 2 பேர் சமாளிச்சிருவாங்க. அச்சுடா ரீலோட் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. அவங்க அச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு வரணுங்க அவனுங்க. அம்பு வச்சிருவான். அடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஆனால் ஒருத்த அம்புட்டாலும் வாய்ப்புறது. இப்போது எங்க இவன் இருக்காங்க. இவன் இருந்தால் நாங்கள் போடு. ஆனால் அம்பு விடுங்கடா. ஏன்னாது எவனா அம்பு விடுவான் ஃபஸ்ட்டு. டிஃபிட். எங்க ஒரே ஆள் மட்டும் இறக்கி வந்துடுவாங்க. யாராவது இறக்க போடு போடு போடு. என்னடா யாராவது பார்த்தீங்கன்னா விளையாடுறானுங்க. ஆர்ச்சர்ஸ்க்கு தான். மைண்ட் கிளாஸ் ஒருத்தர் மட்டும் தான். ஒருத்தர் அடியே ஏன்டா இப்படி முக்கிறீங்க? 12th லெவலுக்கு போகிறாங்க இப்போ. ஆஹா, யார் அது? எங்க ராஜா இஸ் வெரி டேஞ்சரஸ். ராஜாவுக்கு வீக்னஸ் எனக்கு தெரியுங்க. இந்த கேம் ஏற்கனவே விளையாடுகிறேன். ஆல்பர்ட் தான் ராஜாவோட வீக்னஸ்னே தெரியும். ஃபயர் ஆர்ச்சர்ஸ் பின்னாடி போடுறேன். குதிரையை முன்னாடி போடுறேன். எல்லாம் ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக இருக்கிறேன். இவங்க தான் சமாளிப்பானுங்க. பட் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஒருத்தர் குறைச்சிக்கிறேன். சமாளிப்பானுங்க கொஞ்ச நேரம் அவனுங்க. எங்கே இப்போ ராஜாவை தோடிங்க தான் பெரிய பெரிய டிஃபிகல்ட் வேலை. எல்லாம் டேஞ்சர்ஸ் தான். குதிரை, கிரிம் ரீப்பர், ஆல்பர்ட் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டாங்க. ராஜாவை போட்டு சொல்லணும். ராஜா குதிரை தான் வெயிட்னஸ். இன்னொரு வீக்னஸ் ஆல்பர்ட். முடிச்சே ஆகணும் இந்த மேட்சை.
ஏன்னா ராஜா காலி பண்ணிட்டாடுங்க. இங்க ஆள் ராஜா காலி பண்ணிட்டாடு. பாடு இவனு காலி பண்ணுற ஆச்சரியத்தும் தான். பாடு வெற்றி வெற்றி நபதே 13th லெவல் கொலோசியமா ஏங்க ஹீட்டி வச்சானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தாரமாக ரேப் பண்ணுறாங்க. லேயராக விற்கிங்க. எங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ வார் பயமாக போகுது. ஏன் ரொம்ப நேரம் தெரியுமா எனக்கே தெரில. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். நடுவில் சின்னதுனால விட்டேன். ஏங்க ஒரே ஆள் விட்டு வெயிட் பண்ணிட்டாங்க. 14th லெவல் இவனுங்களை சப்ப மாட்டேன். இவனுங்க வந்து ஈஸியாக வச்சிடலாம். என்ன பிரச்சனைனா இவங்க வந்து திடீர்னு போய்த்து முடிச்சு வச்சிருவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்டாக்கர்ஸ் தான். ஃபுல் அட்டாக்கர்ஸ் 3 பேர் தான் முடியும். எவ்வளோ அது ஆரம்பத்தில் சர்வடி வச்சிட்டானுங்க. 3 பேர் தான் சர்வடியாக இருக்கேன். 4 பேர் தான் வந்துக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் முடிச்சிட்டானுங்க. என்ன முடிச்சிட்டீங்க? வில்லு விடுறவனுங்க இருக்கானுங்களா? ஷீல்டு தான் அதிகம். நம்மளும் ஷீல்டு தான் அதிகமாக இருப்போம். ஷீல்டு தானே அதிகமாக இருப்பேன். 3 வைக்கிறேன்னா இப்போ 3 வைக்கிறேன்னா ஒருத்தர் படிச்சுக்கிறேன். 2000 என்ன பண்ணுறது? இன்னும் ஒருத்தர் ஆல்பர்ட் லெவல் செமையாக இருக்குங்க. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பிரேக் விட மாட்டேன். ஏன் திடீர்னு விடுறேன்னு தெரில. ஆனால் வந்து வார் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அடின்னு அடிங்கடா, வெளுடா வெற்றி குத்திட்டானுங்க. ஏங்க இவன் வந்து ராஜாவோட டான்சஸ்ங்க. இங்கே காயின் எவ்வளோ இதுன்னு பார்ப்போம். காயினை வச்சு தான் இப்போ நம்ம எங்கள் லெஜ்ஜி எனக்கு 2000 காயின் வேணுங்க. லெஜெண்டுக்கு 700 காயின். நம்ம கேலின்னு நினைக்கிற இந்த மேட்ச்சு இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஐயா கேலி தான் ஒன்றும் பண்ண முடியாது. லெஜியன் பயங்கரமான ஸ்ட்ராங். பயங்கரமான ஸ்ட்ராங் பயங்கர ஸ்ட்ராங். வெரி வெரி ஸ்ட்ராங்கு. ஏங்க லெஜியன் எங்க தெரில. இங்கே வந்து 10 ரூபா போடுவான். அப்படி போய் எவனா வராரு. என்னடா ஆளு கம்மியாகிட்டீங்க. என்ன நடக்குதுங்க? போட்டு தான் மாடிக்கிறானுங்க. ஏங்க யாரையும் நினைக்கிற மேட்ச் கைஸ் இதுவும் நடக்குது. டிஃபிட் பாய்வீங்களா உன்னைங்கிட்ட போய் தோகுறானுங்க. ஏன்னா கண்ணுக்கு நிறைய பேர் இருந்தானுங்க. ஆனால் போயிட்டானுங்க. இப்போ உதிரியாக இருக்கும். பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டோமா? ஏன் கண்ணுதான் கோளாறு. ஏங்க அட்ரா சமடி ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் வச்சா பின் ஏங்க சொன்னாலும் வந்துட்டாங்க. கதையை முடிக்க போனால் ஆல்பர்ட்டால் மட்டும் முடியாது. எல்லா டேஞ்சர் ஆலையும் போயிடணும். ஆல்பர்ட்
ஆல்பர்ட்டு ஃபயர் ஆர்ச்சரு அக்யூரேட் ஆர்ச்சரு அக்யூரேட் ஆர்ச்சரு ஷீல்டு கூட பத்தாது செம இவனுங்க வந்து அடிப்பானுங்க அஷ்டாலாம் வந்து ஓடு மூட்டுப்பா கேப்பில் பூந்து வரானுங்க அவனை வந்து எரிச்சு வரானுங்க அதான் ஒருத்தவங்க ஏங்க எப்படியாவது ஒருத்தர் அடிச்சுடா போக மாட்டானுங்க போது தம்பி மாட்டிக்கிறானுங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஒரே ஆள் தான் மாட்டிக்கணும் சப்பா வெட்டியா ஜெயிச்சிட்டாங்க ஊஹாய் அவன் நிம்மதியை கூட போனது பார்த்தீங்கன்னா யாரு ஸ்னோ ஆச்சர் தானே ஸ்னோ ஆச்சர் சமாளிச்சிடலாம் தான் நம்ம சமைக்க முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆர்ச்சர்ஸ் இங்கே இறக்கிட்டு ஷீல்டு ஹெவி ஷீல்டு இருக்கிறேன் அங்கே அக்யூரேட் ஆர்ச்சர் வச்சுருக்கேன் ஷீல்டு இருக்கிறேன் ஷீல்டு இருக்கிறேன் செம மேட்ச் ஆனால் இன்னும் கொரோனா வந்து ஸ்லோ ஆர்ச்சர் திடீர்னு ஃபார்மில் வந்துடுவாங்க